நீங்க 6 நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்தப்போ எல்லார்ட்டையும் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாம பெருசா தன்மையா இருந்தீங்க. ஆனா வெளியில வரப்போ என்ன தொடாத, என்கிட்ட வராத, நீங்க யார் என்ன தோக்கடிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்போ எது உண்மை? அது உண்மையா? இல்ல நீங்க வெளில வரப்போ பண்ணீங்களே அது உண்மையா? ஒரு பிற்போக்குத்தனமா சித்தரிக்க வைக்கிறாரு, பெண்களை தவறா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. விஜய் சேதுபதி சாரே சொல்றாரு. அது வந்து பெண்களை மகாசக்தின்னு சொல்றது பிற்போக்கு. ராமர் மாதிரி பேசினா உங்களுக்கு பூமரு. ஒரு கருத்து சொல்ல போற கூட போதும் சார், நிப்பாட்டுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர்களே கொஞ்சம் கண்டஸ்டன்டையும் பேச விடும். கமல் சார் அதை பண்ணுவார், நீங்கள் யாரையும் பேச விட மாட்டீங்க. சொல்ல வரதுக்கு முன்னாடி நோஸ் கட் பண்ணுறதுலே இருக்கீங்க திரு விஜய் சேதுபதி சார். என்டர்டைன் பண்ணணும்னு நினைச்சவர் அரோரா கிட்ட நம்ம லவ் கண்டென்ட் பண்ணலாம், அது வந்து எல்லாரும் டிஆர்பி எகிறோம் அப்படின்றது என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்? என்னது அது படத்தில் ஓகே, ரியாலிட்டி ஷோவில் அப்படி எப்பவுமே ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வயசே கிடையாது, அவன் தான் இருக்கிறானே. இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாகவும் தண்ணியை போட்டு பேசுகிற மாதிரியும் கீழே போடுவான். எல்லாம் தெரியுங்க, இவங்க என்ன பேசுவாங்க, என்ன காரிக்கு போவாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஏன் சார் எலிமினேட் ஆனீங்க? மக்களின் அன்பு செல்லப்புள்ள நான் இன்னமும் என் சோனியா பாட்டை மக்கள் கொண்டாடுறாங்க. மக்களின் அன்பு செல்லப்பிள்ளை இருந்தால் உங்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களே சார் ஒரே வாரத்தில்? இந்த சொசைட்டி நல்லா இருக்கும் பாரு. நீங்க வந்து எப்போ வந்து திவாகரை வச்சு படம் எடுக்க போறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் நான் கேட்குறேன். பூமி சூரியன் அது நீங்க நானுன்னு, ஆனா அனைத்தையும் தாங்குற ஸ்பேஸ் ஒண்ணுதான். அதான் இவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பேசக்கூடிய ஆள் பிக் பாஸ்க்குள்ளே போக காரணம் என்ன சார்? ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். ஸோ எஸ், இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து நம்மளுடைய டேரக்டர் சார் பிரவீன் காந்தி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குண்ணா. புரியல சார்? நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சார். சார் நான் உங்களை இன்டர்வியூ அடிக்க போறேன்னு சொன்னோன்னே மக்கள்கிட்ட இருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு சார். சரி, பிரவீன் காந்தி சார்ட்டு நீங்க கேட்டே ஆகணும்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்னு சொல்றீங்களே, இப்போ நீங்க இந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்களா, இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஸ்பேஸ்ல இருக்கீங்களா, இல்ல இமாலயால இருக்க ஸ்பேஸ்ல இருக்கீங்களான்னு கேட்கறாங்க சார். என்னன்னாமா ஸ்பேஸை நீங்க பிரிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், இதோட பில்டிங்கை உடைச்சிருங்க, மேல இருக்க மேற்கூரையை தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வானம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரே வானம் தான், உலகம் பூரா அண்டம் பூரா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. படைப்புல தான் விதவிதமா இருக்கும், பூமி சூரியன் அது நீங்க நானுன்னு. ஆனா அனைத்தையும் தாங்குற ஸ்பேஸ் ஒண்ணுதான். அதுதான் அனைத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பூமியை தாங்குது, சூரியனை தாங்குது, உங்களை தாங்குது, என்ன தாங்குது, எல்லாத்தையும் தாங்குற அந்த ஸ்பேஸோட உச்சக்கட்ட படைப்பு மனிதன். அது அந்த ஸ்பேஸ் வந்து படைக்குது, சூரியனை படைக்குது, சந்திரனை படைக்குது, அப்படியே பூச்சின்னு படைச்சு மனுஷன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்த மனுஷன் தான் ஸ்பெஷல். நீங்க நானு எல்லாரும் ஸ்பெஷல். ஆனால் நாம வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம், பணத்தின் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நியாயமா நீங்க எதை நினைச்சு எதை உண்மையா நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஸ்பேஸ். அதான் இவ்வளோ ஃபிலாசபிக்கலா பேசக்கூடிய ஆள் பிக் பாஸ்க்குள்ள போக காரணம் என்ன சார்? இதை நான் வேற எங்க சொல்ல முடியும்? இப்போ ஒரே வாரம் தான் நான் இருந்திருக்கேன், ஒரே வாரம் நான் இருந்திருக்கேன். விஜய் சேதுபதி வாயில திணிச்சிட்டேன் ஸ்பேஸ, ரைட்? இன்னைக்கு உங்ககிட்ட மக்கள் கேட்கறாங்க ஸ்பேஸ பத்தின்றது, நீங்க உங்க உங்க மனசுல திணிச்சிட்டேன். இதை நான் செய்யல, நல்லா கேட்டுங்க. என் மூலமாக இயற்கை இந்த வேலைக்காரன் நான். ஸ்பேஸ்ன்றது தான் இங்க எல்லாம். உதாரணத்துக்கு எலன் மஸ்க் இன்னைக்கு உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன். நம்மலாம் 5 வருஷத்துக்கு யோசிச்சா அவர் 30 வருஷம் தாண்டி யோசிப்பார். அவருடைய கம்பெனி பேரு ஸ்பேஸ் எக்ஸ். அவர் தான் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு பிளான்ல பெரிய கோல் வச்சு போறாரு. அப்போ ஸ்பேஸுங்கிறது தான் எல்லாருக்குமான தாய், ஒரே தாய். அது எங்கும் இருக்கிறது, அது இல்லாத இடமே இல்லை. இந்த ஒரு வாரம் சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், ஆனா அது இல்லாம எங்கேயுமே இல்லை. அதான் ஒரு வாரத்துல நீங்க பதிவு வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க வெளில வரப்போ நான் வந்த பிளானே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. அது சரியா? முழுசா நான் வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன், நல்ல வேலை நீங்களாம் வந்து கேட்கறதுனால இதை என்னால டீட்டெயிலா சொல்ல முடியுது. இப்போ நீங்க கேட்ட கேள்வியை திருப்பி நான் சொல்றேன். நான் எப்படி பிக் பாஸ்ல இருப்பேன்னு விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னேன்னா, நான் இப்ப வீட்டுல இருக்கேன்,
இருந்தாலும் நான் பிக் பாஸ் ஹவுஸ்லயே இருந்த நினைவுகள்லயே நான் அங்க இருந்துட்டேன்னு வச்சுங்களேன், ம். என் மனம் அங்க இருக்குல்ல, ஓகே. அப்ப நான் அங்கதான் இருக்கேன். இப்போ ஒரு தாய் ம். குழந்தைய விளையாடிக்கிட்டு இருக்கும், குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தாலும் அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது எண்ணம் பூரா குழந்தை மேல இருக்கும். ம். அப்போ அந்த தாய் வந்து கிச்சன்ல இல்ல, ம். அந்த குழந்தை கிட்ட இருக்கா. அது மாதிரி உங்க நினைவுகள் எங்க இருக்கோ அங்கதான் நீங்க இருக்கீங்க. ம். ம். உதாரணத்துக்கு நான் இப்போ கோமால இருக்கேன், ம். என் உடம்பு இருக்கு, என் உடம்பு இருக்கும், ஆனா நான் இல்லைல்ல. அப்ப நான்றது யாரு? என்னுடைய நினைவுகள். அந்த நினைவு எங்க இருக்கோ அங்கதான் நான் இருக்கேன். நீங்க உங்களுடைய கடந்து வந்த பாதையில நான் பத்தி நல்லா பேசியிருப்பீங்க சார். அதுல வந்து நீங்க என்ன பேசியிருப்பீங்கன்னா, நல்லா ஆரம்பிச்சுச்சு. நெறைய படங்கள் டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள இருந்த ஒரு என்னுடைய நான், அந்த ஈகோ வெளில வந்துச்சு. அதனால என் வாழ்க்கையே திரும்பிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க 6 நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்தப்போ, எல்லார்ட்டயும் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாம பெருசா தன்மையா இருந்தீங்க. ஆனா வெளில வரப்போ, "என்ன தொடாத, என்கிட்ட வராத, நான் ஒண்ணும் தோக்கல, நான் ஜெயிச்சுட்டேன். நீங்கலாம் எனக்கு வந்து ஈக்குவலே கிடையாது. நீங்க யார் என்ன தோற்கடிக்க?" அப்படின்ற மாரிலாம் சொன்னீங்க. அப்போ எது உண்மை? அது உண்மையா? இல்ல நீங்க வெளில வரப்போ பண்ணீங்களே அது உண்மையா? வெளியே வரப்ப நான் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ம். எல்லாருமே என்ன தோல்வியாளரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. யாரும் அப்படி சொல்லலையே சார். வந்து அவங்களுடைய உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படி வருதுங்க, எல்லாம் அப்படியே படையா வருதுங்க. உட்கார்ந்து, எங்க ராசா எங்களை விட்டு போறீங்களே ராசான்ற மாதிரி வருதுங்க. நமக்கு அது தெரியுது, ஆஹா நம்மள தோல்வியாளரா கன்வெர்ட் பண்ணுதுங்க. நான் ஒரு அனுபவத்தை எடுக்க வந்தேன், ம், ம், கூட கொஞ்சம் காசு சம்பாதிக்க வந்தேன். ம். நல்லா ஓப்பனா பேசுறேன். ம். ஒரு அனுபவத்தை எடுக்க வந்தேன், ம். கொஞ்சம் காசு சம்பாதிக்க வந்தேன். ம். அனுபவம் போதுமானது ம். கிடைச்சிருச்சு. ம். காசு பரவாயில்ல, வேற எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ம். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இது 2 தான் எனக்கு லாஸ். இன்னும் கொஞ்சம் கூடுதல் அனுபவம், ம். கூடுதலா மக்களுக்கு நான் மக்களுக்கு நல்லா என்டர்டெயின் பண்ணணும். ம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மக்களுக்கு நான் என்டர்டெயின் பண்ணி. ம். ம். ஒரு சோனியா பாட்டு, சோனியா பாட்டு, நேர்ந்துகிட்ட பாட்டு மாதிரிலாம் மக்களுக்கு கொடுத்து கேப் ஆகி போச்சு. இந்த ப்ரோக்ராம்ல நல்லா என்டர்டெயின். நான் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, கிச்சன்ல நான் பாடிக்கிட்டே இருந்தேன். ஆனா அதெல்லாம் காட்டலையே சார். அது நான் என்ன பண்றது, நான் பாடிக்கிட்டே இருந்தேங்க, ம். ம். பாடிக்கிட்டே இருந்தேன். நல்லா நான் மட்டும் இல்ல, ம். அங்க இருக்கிற கானா வினோத், ம். அவரு பிரவீன் ராஜ், ம். நானு, அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர், ம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பாட்டு பாட்டு பாட்டு, ம். அவ்வளோ என்டர்டைன்டா இருந்தோம். காட்டலன்றது என்னன்னு தெரியல, ஆனா நாங்க சும்மா இல்ல. ஆனா நீங்க என்டர்டெயினா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா வெள்ள மக்கள் வந்து பிரவீன் காந்தி அவர்கள் பெண்கள குறைச்சு பேசுறாரு. பெண்கள வந்து அவர் வந்து ஒரு பிற்போக்குத்தனமா சித்தரிக்க வைக்கிறாரு. பெண்கள தவறா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. விஜய் சேதுபதி சாரே சொல்றாரு. அது வந்து இப்படி பேசாதீங்க, இத பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணேன். பெண்களை மகாசக்தின்னு சொல்றது பிற்போக்குத்தனமா? இல்ல சார், நீங்க பெண்கள் நான் கேட்கறது பதில் ம். சொல்லு. நான் எல்லா பெண்கிட்டயும் சொல்ல வார்த்தை, நீங்க எனக்கு கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கேட்டுங்க. ம். ஏன்னா பெண்கள் விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான். ஓகே, ம். பெண்களை நான் எல்லா பெண்கள்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், ம். ஆண் பெண் 2 தானே, ம். சிவ சக்தி. ம். இதுல சிவம் என்பது ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸை இயக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி. ம். அது வந்து என்னன்னா பிரகிருதிம்பாங்க. ம். பிரகிருத்தினா உருவாக்குவது. ஒன்றை உருவாக்குறதுக்கு பேரு பிரகிருதி. அது வந்து பெண் தன்மை. ம். ஒன்று நிக்கிறத இயக்க வைக்கிறது பெண். அப்போ ஒரு கேளுங்க, ம். ஒரு பெண் தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க. ம். பெண் இல்லாம இங்க படைப்பு சக்தி இல்லை. இதை சொல்லுவேன் எல்லா பெண்கிட்டையும் இப்படிதான் சொல்லிட்டு, நீங்க மகாசக்தி நீங்க நம்புங்க. ஆனா உள்ள இருக்கவங்களே உங்களை ஏத்துக்கல. நீங்களே வந்து தப்பா சொன்னீங்க. இல்ல பூமரும்பாங்க. ஏங்க, ராமர் மாதிரி பேசினா உங்களுக்கு பூமரு, நீங்களும் பூமர் ஆக போறீங்க. நீங்க எவ்வளவு நாள் இப்படியே சுத்திட்டு போறீங்க? அப்போ வந்து பிற்போக்குத்தனமா இருங்கன்னு ஏது சொல்றது. பிற்போக்குத்தனம்? நீ மகாசக்தின்னு சொல்றது பிற்போக்குத்தனம்? அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து பொறாமையும் அதுக்கப்புறம் ஜெலசி எல்லாருக்குங்க, எனக்கும் உங்களுக்கும் பொறாமை இருக்கக்கூடாது. அது வந்து எல்லாருக்குமான அதிகமா இருக்கு நீங்க சொன்னீங்க. எல்லாருக்குமான, ஆண்களை விட பெண்களுக்கு அது அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லாரும் தவிர்க்க வேண்டிய குணங்கள்: கோபம், ஆணவம், பயம், பொறாமை. இதை நான் பார்வதி தலைவா சொல்லிச்சு. சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். கோபம் கரெக்டு, பயம் கரெக்டு, பொறாமை கரெக்டு, ஆணவம் கரெக்ட். சூப்பர் சார், இது அப்படியே என் மைண்ட்ல ஏத்திக்கிறேன் சார்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஃபுட்டேஜ் இருக்கு, நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவுமே பேசல. விஜய் சேதுபதி சார் சொல்றாங்க சார், அங்க ஒண்ணுதான், நான் விஜய் சேதுபதியை எதிர்க்கிறதா எனக்கு அந்த டென்ஷன் வந்துருச்சு. ஏன்னா அவரு எனக்கு சினிமால ஜூனியர், ரைட்? இங்க அவரு எனக்கு சீனியர். இப்போ அவர் ஒரு வேலையை எடுத்து பண்றாரு. இப்போ நான் வந்து அவருக்கு ஜூனியர். இப்போ அவரை எதிர்த்து பேசுறதா, அவருக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன தப்பா இல்லை, அவருக்கு சொல்லப்பட்டதா அவர் சொல்றாரு. அவரு தப்புலாம் இல்லை.
அங்கே அவர்கிட்ட சண்டை போட்டால் வேற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும், ப்ரோக்ராமே வேற மாதிரி கலீஜ் ஆகிடும். ரைட், நான் அதுக்கு வரல, எதையும் டிஸ்டர்ப் பண்ணலாம் நான் வரல. ஓகே, நீங்க ஒரு கருத்து சொல்ல போற கூட போதும் சார் நிப்பாட்டுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே திரு விஜய் சேதுபதி அவர்களே கொஞ்சம் கண்டஸ்டன்ட்டையும் பேச விடுங்க. கமல் சார் அதை பண்ணுவார், நீங்கள் யாரையும் பேச விட மாட்டேன்றீங்க, கொஞ்சம் பேச விடுங்களேன். என்னை விட்டுருங்க, ஃபர்தராக நீங்கள் தான் அங்கே பண்ண போகிறீங்க, தயவுசெய்து பேச விடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் பிஸியான டைமில் அங்கே வந்திருக்கீங்க, உங்கள் பிஸிக்கு அங்கே யாருமே இல்லை, இருந்தாலும் அவர்களை பேசினா தான் அவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நோஸ் கட் பண்ணுறதுலே இருக்கீங்க திரு விஜய் சேதுபதி சார் அவர்களே. அது கொஞ்சம் மாற்றிங்களேன். நீங்கள் நல்ல நண்பர், அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் சீனியர் சினிமா. கண்டிப்பாக சார். ஓகே, அதனால் அது வந்து நான் பார்த்தேன், எல்லாரையும் கட் பண்ணுறதுலே இருக்காரு. அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். என்கிட்டயே அது வந்தது, நான் அதை எதிர்க்கலாமான்னு பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே அதை பண்ணிடக்கூடாது. என்ன ஃபோக்கஸ் ஆகும்னா, பிரவீன் காந்தி இப்போ ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணுறாருலாம் வரும். இதெல்லாம் சரி, இதை இப்போ மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் என் ரியாக்ஷனை காட்டலான்றதுக்குள்ளே நம்மளை தூக்கிட்டாங்க, அமிச்சிட்டாங்க. ஓகே, நடந்த உண்மை இதுதான். என்னன்னா, ஒன்றை சொல்ல வராரு, தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு, நம்ம எழுத்து பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே அவர் கோபமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பவரை அவர் யூஸ் பண்ணுறாரு. விஜய் சேதுபதி வேணும்னே உங்களை தப்பா என்ன இல்லை, எல்லாரையும் நம்ம பார்க்குறோம்ல, இருக்கிற 19 கண்டஸ்டன்ட்டையும் அவர் வந்து அந்த ஆளுமைக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும்னு. கிட்டத்தட்ட பிக் பாஸே அவர் தான்ன்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ்ன்றது உங்கள் மனசாட்சி. நல்லா கேட்டுங்க, அந்த ஷோவோட அழகு என்ன தெரியுங்களா? அது ஒரு வாழ்க்கை. பிக் பாஸ்ன்றது ஒரு வாழ்க்கை. உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும். ஏந்திரிக்கணும், போகணும், வரணும். அதுதான் பிக் பாஸ். அங்கே நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அங்கே அது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். எது, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிக் பாஸ்ங்கிற அந்த எல்லா கேமராவும் சேர்ந்த ஒரு குரல், ஒரு 100 கேமரான்னு சும்மா வச்சுக்குவோம். அந்த 100 கேமரா சேர்ந்தது ஒரு குரல், பிக் பாஸ் குரல். ஓகே சார். அந்த குரல் எப்படின்னா உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. அது எப்பவுமே எச்சரிக்கும், நம்ம கேர் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிக்கும் போது மௌனை நீ குடிக்கூடாதுன்னு சொல்லுவோம், மனசு சொல்லுவோம். ஈவினிங் ஆனால் நம்ம குடிப்போம். அப்போது சொன்னது இன்னைக்கு சத்தியமாக தொடவே கூடாதுன்னு இருப்போம், ஆனால் அடிச்சிருவோம். அப்போது நம் குரலை நாமே மதிப்பதில்லை. ரைட், எப்போ நீங்கள் அந்த நமக்கு உள்ளே ஒலிக்கிற குரலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சில டைம் அவன் ரொம்ப கெட்டவன், யாரும் உள்ளே இருக்கவன். நீங்கள் அஜித் சார் படங்களெல்லாம் வரும், உள்ளே இருக்கிற ஒரு இது இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆள வந்தால கமல் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா, உள்ளே மிருகம் வெளியே கடவுள் ஒரு பாட்டு இருக்குல்ல, அது 100%. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொன்று பிரியுது. கெட்டவன் நல்லவன் பிரிஞ்சு இருந்தாங்க, கெட்டவனும் நல்லவனும் ஒரே இடத்துல இருந்தாங்க, ராமாயணம். அடுத்து கெட்டவனும் நல்லவனும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, மகாபாரதம். இப்போ கெட்டவனும் நல்லவனும் ஒருத்தனுக்குள்ளேயே வந்துருச்சு, அதுதான் கலி. இப்போ நீங்க வீட்டுல நல்லவனா இருந்தீங்களா கெட்டவனா இருந்தீங்களா? எந்த மாதிரி? எல்லாரையும் நல்லவனாக்க முயற்சி பண்ணி கெட்டவனாக ஃபோக்கஸ் பண்ணி, கெட்டவன் இல்லை, என்ன கெட்டவனா யாரும் ஆக்க முடியாது. ஒரு குரூப் ட்ரை பண்ணும், அது இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். யார் உங்களை கெட்டவனாக்க ட்ரை பண்ணாங்க? அதெல்லாம் நடக்கதானே செய்யும். பாரு அது என்னதான் பிரச்சனை யாரு சார், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்ட வந்திருக்காங்க, என் மேல பச்சாதாபம் காட்டலாம் வரல. ஓகே, பிரவீன் காந்தி எதை பண்ணாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க ஜெயிக்கணும். ஓகே, அப்போ நம்மளை போட்டு பார்க்க தான் வருவாங்க. இல்ல சார், நீங்க வந்து ஒரு டைரக்டர், பெரிய டைரக்டர், வெளியில அந்த இடத்துக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அது இல்ல சார், ஆனா வெளியில வந்து நீங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணீங்க உங்க செட்ல, அதெல்லாம் ஓகே. பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாருமே சக கண்டஸ்டன்ட்ஸ், அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது ஒருத்தர் நான் கண்ட்ரோல் பண்ணல சார். நீங்க பாரு ஒன்று பண்றப்போ அது நீங்க பண்ணாதீங்க, நான் ஒரு பெரிய டைரக்டர் அப்படிலாம். ஏங்க கால் மேல கால ஆட்டினா நீங்க அது கதை சொல்றேங்க. கதை சொல்றது ஏன் அந்த இடத்துல டைரக்டர்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னா, ஒரு டைரக்டர் கதை சொல்றதுக்கும், ஏன்னா இப்போ எங்க பொழைப்பே அதுதானே. இப்போ ஒரு விஜய் சார் கிட்ட போய் நம்ம கதை சொல்றோம், நான் எங்களை மறந்துடுவோம் கதை சொல்லும்போது. ஓகே, அப்போ நாங்கள் வேறையா மாறிடுவோம். அதனால அந்த டைரக்டர்ன்ற வார்த்தையை சொன்னேன் தவிர உங்களை கட்டுப்படுத்தணுன்றது இல்லை. ஏன்னா யாரையுமே கட்டுப்படுத்த மாட்டேன். என்ன நான் கட்டுப்படுத்துறது பெரும்பாடாக இருக்குது. நான் எப்படி உங்களை கட்டுப்படுத்த முடியும்? என்னையே முடியலங்க இன்ன வரைக்கும். அது என்ன அறியாமல் கோவப்படுறோம், என்ன அறியாமல் எமோஷனல் ஆகிறோம் இல்லையா? அப்போ நான் என்னையே கட்டுப்படுத்துகிற தகுதி இல்லை. நான் எப்படி பார்வை கட்டுப்படுத்த முடியும்? சொல்ல முடியும். அது ஒரு மேனஸ் இல்லை. என்னன்னா நீங்கள் கால் ஆடும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகும். இது ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது இல்லை, அவங்க வேணே செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நானே கன்வின்ஸ் ஆகிட்டேன், ஏன் அந்த பொண்ணு அப்படி செஞ்சதுன்னு பார்த்தா, அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் உள்ள நம்ம தோத்துருச்சு. அந்த பேண்ட் துவைக்கிறதுல ஒரு குழப்பம் ஒன்று வந்தது, அதில் நகைலாம் கீழே நமக்கு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸில் இருக்காங்க.
அப்புறம் நானே கன்வின்ஸ் ஆகிட்டேன். ம். பாவம் அதால இவங்க இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க, சரி ஓகே விடு அப்படின்ட்டு தான். அப்புறம் அவங்க கண்ணை பற்றி யாரோ ஒருத்தர் கமெண்ட் சொன்னப்போ நான் தான் பேசினேன், ஒரு பெண்ணோட கண்ணை பற்றி பேசாதீங்க, திருப்பி நம்ம அதை பேச வேண்டாம். ஓகே, நீங்க அப்படி பேசுறப்போ திவாகர் வந்து நீங்க சும்மா இது பாட்டு சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சுன்னா அவ்வளவு பெரிய டேரக்டர் அவங்க சொல்றப்போ? அதான் சார், அவர் கண்டென்ட் தேடி அலையிறாரு சார். ம். அவர் ஒரு கண்டென்ட்டை வந்து கண்டெய்னரில் ஏற்றிட்டு போக வந்திருக்காரு. அவர் கண்டென்ட்டுங்களை கண்டெய்னரில் ஏற்றிட்டு போக வந்திருக்காரு. எது கிடைச்சாலும் கண்டென்ட் தான் அவருக்கு. ஏதாவது தேடுவார், அப்படியே தேடுவார். எவனாவது ஒருத்தன் அப்படியே வந்து தெரியாம, நான் தான் சொல்லுவேன் வந்து கமருதீன் கிட்ட, மாட்டிடாத தேடுறாரு அவரு. அவன் பாருங்க வேணும்னே போய் மாட்டுவான் கமருதீன். நான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் கண்டென்ட்டுக்கு அலையிறாரு, நீ போய் மாட்டாத, உன்னை பிடிச்சி இழுத்துருவாரு. பாரும் அதே மாதிரி தான், உஷாராருன்னு நான் சொல்லியிருக்கேன். மேபி அது ரெக்கார்ட்லாம் வந்திருக்கும். மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்களா சார், நீங்க வந்து எப்போ வந்து திவாகரை வச்சு படம் எடுக்க போறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க சார். அப்படி ஒரு நிலைமை தான் நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஏன் சார், அவர் நடிப்பு அரக்கன்ல இருக்கிறாங்க. அரக்கன்லாம் இங்கே எனக்கு தேவையே இல்லை. நாங்கள் பல கீர்க்கடியாக பார்த்துட்டு வந்துருக்குறோம். ஓகே, அரக்கன் நீங்கள் தேவையில்லை, முழுக்கன் தேவை. முழுக்கண்ணா? முழுக்கன். அதாவது இது அரக்கன் தான், இது நல்லா புரிஞ்சுங்க. அரக்கன் இல்லை, சினிமாவில் அரை கண். நீங்க அதை தப்பா அரக்கன்னிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு சார். அவர் சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் என்ன சிவாஜியே என் தம்பினிட்டு இருக்கிறாரு இல்லையா? நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்க அப்பாலாம் கொண்டு தூக்கி போட்டு மீச்சிருவாரு. உங்க அப்பாலாம், உங்க தாத்தாவெல்லாம் சிவாஜியை கொண்டாடி இருப்பாங்க. அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுங்க, அவன் எங்கடா இருக்கான் சொல்றான் அவன்ன்றுவாங்க இல்லையா? தங்க பதக்கத்தில் அதில் அது ஒரு பெரிய டாபிக். அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ நீங்க குட் 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 அப்படின்னு சொல்லிங்களா, அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காது பாத்தீங்களா சார்? அதுதான் என்னன்னா, அவருக்கு ஒன்று தேவைப்படுது, அவரை எல்லாரும் பாராட்டணும். அடிப்படையில் அவரோட தேவை என்னன்னா, என்னை பாராட்டு, இல்லை நான் நடிச்சு காட்டுவேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இவருக்கு வந்து இப்போ பாராட்டு தேவைப்படுது, பாராட்டுல நடிச்சு காட்டுவார், பெட்டர் பாராட்டு இல்லை அப்படின்ட்டு தான் நான் முந்திக்கிட்டேன். நான் முந்திக்கலன்னா அவரு முந்திருப்பார் நடிச்சு காட்டேன். அதை நான் உஷாராட்டோம். நீங்க வந்து என்டர்டெயின் பண்ண வரணும்னு சொன்னீங்க. என்டர்டெயின் பண்ணும் மக்களுக்கு அதுதான் தலையான கடமையா உள்ள வந்தீங்க. அத்தனை கேமரா பார்த்துட்டு இருக்கு. என்டர்டெயின் பண்ணணும்னு நினைச்சவர் அரோரா கிட்ட நம்ம லவ் கண்டென்ட் பண்ணலாம், அது வந்து எல்லாரும் டிஆர்பி எகுரும் அப்படின்றது என்ன ஒரு என்டர்டெயின்மென்ட் இல்ல சார்? அது படத்துல ஓகே, ரியாலிட்டி ஷோல அப்படி சொல்றது ரியாலிட்டி ஷோ தானங்க. அப்போ வெறும் ரியாலிட்டின்னு சொல்லுங்க, ஏன் ரியாலிட்டி ஷோன்றீங்க? ரியாலிட்டியே மக்களுக்கு காட்டுறாங்க. ஷோனா காட்டு, எதை காட்டு? உன் திறமையை காட்டு, காதல் மாதிரி நடிச்சு காட்டு. நடிச்சு காட்டுனா நடிச்சு நீங்க கண்டென்ட் பண்ணலான்றப்போ அது ஏங்க இது வரைக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், அவங்க ஏஜுக்கும் உங்க ஏஜுக்கும் சொல்றேன். என்ன இப்போ எனக்கு என்ன படம்னா ஓகே இல்ல என் வயசு என்ன நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே இருக்கிறவனுக்கு வயசே இல்லை தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு உண்மையை சொல்றேன், எப்பவுமே ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு வயசே கிடையாது, அவன் தான் இருக்கிறானே. இப்போ நீங்க இருங்க, இப்போ இருக்கு, உங்களால இருக்க முடியாது. ஒன்று நேத்துக்கு போயிடுவீங்க பிக் பாஸ்ல, அதை விட்டுட்டோமா இதை விட்டோமானா நீங்க இப்போ இல்லை, வெளியே போகும்போது அந்த கேள்வியை கேட்டுக்கலாமே. மிஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நீங்க அப்பவும் இல்லை. நான் எப்பவுமே இப்போ இருப்பேன். அப்போ எனக்கு இப்போ இருக்கிறவனுக்கு வயசே இல்லை. இதெல்லாம் நான் சொல்றது கொஞ்சம் குழப்பமாகவும் தண்ணியை போட்டு பேசுற மாதிரியும் கீழே போடுவான். எல்லாம் தெரியுங்க, இவங்க என்ன பேசுவாங்க, என்ன காரி துப்புவாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஏன் சார் எலிமினேட் ஆனீங்க? வேணும்னு தான் வந்த வெளியே, எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் டே நாமினேட் பண்ண முடியாதுட்டாங்க. அப்படின்னா மீனிங் சார், மக்கள் ஓட்டு போட்டனால தான் நீங்க வெளில வந்தீங்க. மக்கள் போடுறதுக்கு நான் தான் தோணுனேன், மக்களை போடுங்க நான் வெளியே வரேன். அப்படியா சார்? ஆமா, நான் தூண்டி விடுவேன். இப்போ உங்களை ப்ரோவோக் நான் பண்ணுவேன். நான் உங்களை இப்போ அப்படி சொல்றவங்க, நீங்க வந்து டாஸ்க்ல வந்து 100 நாள் நான் இருப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது கண்டஸ்டன்ட்டுங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தானே? இல்ல சார், உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வரப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடுறேன் நீங்க, அதுக்கப்புறம் டாஸ்க்ல நான் உங்களை பயன்படுத்திட்டேன், நான் 100 நாள் நீங்க தான் இருப்பேன், நீங்க எல்லாம் என்ன பார்த்து பயந்துட்டீங்க நீங்க. ஆமா, இப்போ வந்து நானே வெளில வரேன்னு சொல்றீங்க. இல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு மனிதனின் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அந்தந்த சூழ்நிலை அவனுக்கு கொடுக்குற தைரியம் தான். நல்லா கேட்டுங்க, அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு அந்த விக்கல் விக்கி அவர் டபுள் கேம் ஆனார்ன்றது தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தான் சொன்னேன் நான். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு டீம் ஃபார்ம் ஆனாங்க. சபரி, விக்கி, அப்புறம் டிஜேவை ஒரு பையன் எஃப்ஜே, அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் ஆனாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு அவங்க என்னன்னா இங்க என்ன நடந்துருச்சுன்னா, அடிப்படையில் 2 டீமாக உள்ள போயிடுச்சு. உள்ள நுழையும் போது 20 பேர் போறோம். அப்புறம் டாஸ்க்ல 13 வந்து வேலை செய்யணும், 7 வந்து வேலை வாங்கணும்னா உடனே இந்த வேலை செய்யணும்னு போன 13 பேர் இவங்க மேல காண்டாயிட்டாங்க. மீன்ஸ் எங்க மேல. நான் வந்து அந்த இடத்துக்கு எனக்கு அந்த அடிப்படையில் நான் யாரையும் வேலை வாங்க மாட்டேன். ஓகே, நானே செஞ்சிருவேன் எல்லா வேலையும். என்னடா இது, ஏன்னா பார்க்குற மக்களுக்கு டீ எடுத்துருவா, காஃபி எடுத்துருவான்னா பார்க்குறவங்க வந்து என்னை திமிர பார்ப்பாங்க. ஆனால் டாஸ்கே அதுதான்.
நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சு டீ கேட்டு இருந்தீங்க. ஆமா. அவங்க தூங்கிட்டு நான் 5 இருந்தாங்க. மணிக்கு இல்ல நான் என்ன சொன்னேன்னா, சீக்கிரம் எந்திரிங்கன்னு இவங்கள எங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. அவங்களுக்கு அது அவங்களுக்கான லக்ஸுரி தானே சார் அது. அதான் டாஸ்க் அது. நான் என்ன சொன்னேன், அவங்க பாவம். யாரு அந்த 13 பேரு நமக்காக கேஸ் ஆன் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் டீ சாப்பிடணும்ல. 10 மணி வரைக்கும் யாருங்க டீ சாப்பிடாம இருப்பாங்க? 5 மணிக்கு யாருங்க இப்ப யார் சார் சாப்பிடுறா? இல்ல நான் கேட்கவே இல்லம்மா. நான் அதுக்கப்புறம் கேட்கல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு முன்னாலே போட்டு வச்சிருக்கேன்ட்டேன். போட்டு வச்சாங்க, சூடு இல்லாம இருந்தது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்ல. ஆனா அவங்களும் பாவம் பல்லு வளக்கிட்டு ஏதோ குடிக்கணும்னு நீ பெட்லயே படுத்துக்கிட்டு இருந்தா அது பாக்குறவங்களுக்கு ஆணவமா இருக்குமா இல்லையா? பாக்குறவங்களுக்கு நம்ம விடுங்க. அல்டிமேட்டா பாக்குறவங்க உங்களை திமிரா மட்டும் நினைச்சிடக்கூடாது. 2 தாங்க. பொம்பளைங்களை தப்பா பேசுறவன நினைக்க கூடாது. திமிரானவனும் வரக்கூடாது. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றவனா உங்களுக்கு. ஆனா இது ரெண்டா உங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டீங்க. பெண்களை தப்பா அதான் பேசுற மார்க்கெட்டிங். மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப திமிரா இருந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. சொன்னாதான் நான் பெரிய ஆளு. ஏன்னா நான் டிபேட்ல இருந்தவங்க எனக்கு சீமானோட ஆட்கள் எதிரி. எத்தனை பேரை நான் எதிர்த்து பேசியிருக்கேன். அவன்லாம் ஒண்ணு கூப்பிட்டான். பிஸ்மின்னு ஒருத்தன் எனக்கு எதிரி. அவன் பேசுவான். நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். பிஸ்மி எதிரி, எனக்கு அவனுக்கு எதிரி. அவன் ஏஆர் ரஹ்மான் வேணாம் பர்சனலா போனா ரொம்ப தப்பாயிடும். ஓகே, அவன் பிஸ்மி எதிரி. அவன் பேசுவான். நான் அவனை இவனை தான் பேசுவேன். அதனாலே அவன் என்ன பேசுவான். இந்த மாதிரியாக எனக்கு ஆல்ரெடி எதிரிகள் வெளியே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க தான் என்ன தப்பா பேசுவாங்களே தவிர அது ஸ்ப்ரெட் ஆச்சே தவிர மக்களின் அன்பு செல்லப்புள்ள நான் இன்னமும் என் சோனியா பாட்டை மக்கள் கொண்டாடுறாங்க. மக்களின் அன்பு செல்லப்பிள்ளை இருந்தா உங்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களே சார் ஒரே வாரத்துல. வேணாங்க தங்கம், வா தங்கம். என்ன தங்கம் லெவலுக்கு அங்க போயிட்டு வெளியே வா தங்கம். கமான் தங்கம், நீ போய் யார் நீ ரட்சகையா? நீ போய் அங்க உட்காந்துட்டு இருக்க. சீச்சே கமான் கம் அவுட் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களா சார்? அவங்களுடைய அந்த நினப்பு எனக்கு வந்து அடிச்சது. அப்படியா சார்? ஆமா. அப்புறம் சார் இது உங்களுக்கு வந்து சீசன் 7 நீங்க பாத்தீங்களா? பிக் பாஸ் சீசன் 7 தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல ஃபுல்லா பார்க்கல. ஏன்னா சீசன் 7ல இந்த மாயா பேர் தான் நீங்க பார்வதி சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன் அதுல என்ன தப்பு? மாய பாரு மாயா 2 பேரும் ஒண்ணா இருக்க கூடாதா என்ன? இல்ல மாயா தான் பாரு தான் மாயா. மாயாஜாலம் பண்றவங்களா? அதேதான். அப்படி எடுத்துங்க. பார்க்கும்போது அது மாயஜாலகாரி மாதிரி இருந்தது. எனக்கு மாயா மாதிரி இது ஒரு மாய சக்தின்னு தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால பாரு அப்படி சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்க ஒரு பெரிய ஐயோ என்னங்க பேரை மாற்றி விட்டா. அது விஜய் சேதுபதிக்கு எதை டேக் ஆஃப் எடுக்குதுன்னு தெரியல அவருக்கு. ஓகே, எவ்வளோ டேக் ஆஃப் ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக அவர் வந்தாரு. அப்புறம் அவரே பேரை மாற்ற இல்லையா என்ன? கெமிக்கட் பேரை மாற்றி சொன்னாரு. கிமின்னாரு, ரமின்னாரு. அவர் நடிச்ச படத்து பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். சார் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க இருந்தப்போ வின்னர் கண்டஸ்டன்ட் யார் நீங்க பாக்குறீங்க? துஷார் தான். உஷாரா இருந்தா துஷார் தான். சார் இந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து சீக்கிரம் எலிமினேட் ஆயிடுவாங்க நீங்க பாக்குற ஒரு கண்டஸ்டன்ட்? ஆக வேண்டியது பாரு. ஆனா மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ்ல இப்ப என்னன்னா நாடு எப்படி இருக்குனாமா, கெட்டதையும் கூத்தாட்டத்தையும் பார்க்கறதுக்கு தான் இப்போ ஆள் தேவைப்படுது. ஓகே, அதாவது சில்லியான காமெடி, சில்லியான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி தேவைப்படுறாங்க சொசைட்டிக்கு. அந்த வகையில் பார்த்தா நான் யாரையும் தப்பாக திருப்பி சொல்ல, நம்ம ஆணவத்திலலாம் பேசலை, நான் மக்களோட சைக்காலஜி சொல்கிறேன். ஏன்னா மக்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. எதையாவது ஒன்று பார்த்து சிரிக்க ஆசைப்படுறாங்க. மக்களுடைய மைண்ட் செட்டு அதுக்கு திவாகர் யூஸ் ஆகுறாரு. ஓகே, பாரு இருக்காங்க இல்லையா, பாரு மாதிரியான அந்த டபுள் கேம் எல்லாம் பார்த்து ஒருவேளை அது ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்க, ஊருக்குள்ளே யாரை பார்த்தாலும் பார்வாயிடுவாங்க. ஓ இப்படிலாம் பண்ணாதான் ஜெயிப்போம் போடுங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டோம் இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும்னா பாரு வரக்கூடாது. அவங்க உள்ள அது சும்மா கண்டென்ட்காக பண்ணலாம் சார். அவங்களோட இல்லம்மா, அது கண்டென்ட்டா தான் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். பார்க்குற எனக்கு அவங்க ஜெயிச்சா என்ன ஆகும்? ஓ இந்த ரூட்ல போனாதான் ஜெயிக்க முடியும் போல் இருக்குன்னு ஒரு நல்ல கேரக்டர்லாம் தப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வாழ்றதே வெற்றி ஆயிடுச்சு. வாழ்க்கையில வெற்றியை போய் தேடுறது அப்புறம். ஒருத்தன் நிம்மதியா காலையில எந்திரிச்சு நடுக்கு படுக்க போனாலே அதுவே வெற்றி ஆயிடுச்சு. அது முடியல. இன்னைக்கு யாரும் நிம்மதியா படுக்க முடியல, யாரும் நிம்மதியா வீட்டுக்குள்ள உட்காந்து பேச முடியல. அந்த வீட்டுல பச்சவந்தியா இருக்கிறது யாரு சார்? விக்கி விக்கல். அந்த வீட்டுல வந்து சிம்பிளி வேஸ்ட், இவர் இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு யாரை சொல்வீங்க? யாருமே டோட்டலா வேஸ்ட்னு நான் டிசைட் பண்ணிட முடியாது. பட் மக்களை தேர்ந்தெடுக்கிறதுல மேபி விக்கில விரைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உரிமை கிடையாது. நான் வந்துட்டு ஒரு வார அனுபவத்தை வச்சுட்டு நான் பேசக்கூடாது. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேபி அவங்க விக்கல தேர்ந்தெடுப்பாங்க. மறுபடியும் பிக் பாஸ்க்குள்ள போவீங்களா சார் கூப்பிட்டா? ரூல்ஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஒருவேளை பிக் பாஸ்க்குள்ள போற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போவீங்களா மாட்டீங்களா? ஏன் போனால இன்னொரு அனுபவம் தானே எனக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனுபவம். ஏன்னா எனக்கு அங்கே நான் போய் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஷோ எடுத்துட்டாங்க. அந்த ஷோவை விளையாட்டுத்தனமாக கூட பண்ணலாம். எங்கேயோ ஒரு சின்ன தப்பு நடக்கிறதுக்கு எங்கேயோ வந்துடும் அது. ஆனால் ஒரு இடத்துல தப்பு இல்லை. நானும் நோண்டிக்கிட்டே இருக்கேன், எங்கேயாவது இவங்க சொதப்புவாங்களான்னு.
எதுவுமே தப்பு இல்லாமல் ஒரு வேலை நடக்குது. ஓகே, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆச்சரியத்தை திருப்பி நான் போய் அங்கே இன்னுமே ஏதாவது கற்றுட்டு வருவேன். ரொம்ப நன்றி சார். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்டிங்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நீங்க படம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் மாறுனீங்க. நீங்க சொல்றப்பயே வந்து அந்த கதைகள் வந்து அந்த நடிப்பு தன்மையோட சொன்னீங்க. மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களா கேட்கிறப்போ, அவர் டைரக்டர் சார், அவர் திவாகர் பண்ற ஒரு ஆக்ட் அவர் ஒரு மாதிரி பண்றாரு. அது டைரக்டர் சார் பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஆசைப்படுறாங்க. ம். ஒரு ஆக்ட் இல்லை வேண்டாம், அது திவாகரே பண்ணுறோம். அது திவாகருக்கான தீனி. அந்த தீனியை அவர் தான் திங்கணும். மக்கள் பாவம் சார். இல்லை மக்கள் வெயிட் பண்ணட்டும். எப்படி வரப்போறாரு திவாகர்? வருவாங்க, நீங்கள் எடுப்பீங்க, அவர் வந்து பண்ணி. ஓகே சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். கண்டிப்பா ரட்சகன் 2 வெயிட்டிங் சார். ஓகே, அடுத்து நீங்கள் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டை பார்த்து ப்ரொவோக் பண்ண என்னுடைய வாழ்த்து. நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.